ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். இந்த தை மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத நம்ம சிறு குறிப்பாக பார்க்கலாம். தை மாதம் எப்போதுமே இந்த தேவர்களுக்குண்டான மாதம்னு சொல்லக்கூடியது தக்ஷணாயனம். அந்த தக்ஷணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது 6 மாதங்கள். இந்த 6 மாதங்கள் முடிந்து உத்தராயணம் சொல்லக்கூடிய புண்ணிய காலம் தற்போது ஆரம்பிக்கிறதா இந்த தை மாதம்னு சொல்லக்கூடியது மகர மாதத்துலேருந்து நமக்கு ஆரம்பிக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பாக தைப்பொங்கல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டத்தை தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லை அறுவடை செய்து அதை பொங்கல் வைத்து அங்கே சூரியனுக்கு வழிபாடு செய்யக்கூடியது. முழு முதற் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான்னு சொல்லலாம். அந்த சிவபெருமானாக அம்சமாக திகழக்கூடியது யார் அப்படின்னா, இன்றளவிலும் நம்ம நிகழ்காலத்தில் வாழக்கூடியது யார் அப்படின்னா சூரியன். அந்த சூரியனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மகர பொங்கல், இந்த தை மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். எல்லா மாதங்கள்லேயும் சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் பயணம் செய்யத்தான் செய்வார். அந்த மாதத்தில் முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ ஆவணி மாதம் அப்படிங்கிறதும், கார்த்திகை மாதம் முதல் நாள் அப்படிங்கிறதும், வைகாசி மாதம் அந்த சூரியனுடைய முழு ஊர்ஜம்னு சொல்லலாம். அந்த முழு தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு ராசி கட்டத்திலேருந்து பயணம் செய்து அடுத்த ராசி கட்டம் போகக்கூடிய முதல் நாள். அதிலும் இந்த தை மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதில் நம்ம காய்கறி வர்க்கங்கள், அதாவது படர்ந்து இருக்கக்கூடிய காய்கறிகள், அந்த கொடிகளில் வளரக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நம்ம அதற்கு சூரிய பகவானுக்கு நம்ம படையலாக வைத்து நைவேத்தியம் செய்கிறோம். அதை சமைச்சும் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. சிலர் பச்சையாகவே அந்த சூரிய கடவுளுக்கு வைத்து நைவேத்தியம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. சிலர் சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது பொங்கலாகவும் செய்து சர்க்கரை மண்டவெல்லம் அதே மாதிரி நெய் விட்டு அங்கே நைவேத்தியம் செய்து பகவானுக்கு முதல் நைவேத்தியமாக அங்கே அவங்க செஞ்ச நெல்லுலேருந்து முதல் அரிசி எடுத்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்யக்கூடியது தான். இன்றைக்கி எல்லா வீடுகள்லையும் நெல் விதைப்பது அப்படிங்கிறது கிடையாது. அதற்காகவே விதைத்த வீடுகளில் அந்த பொங்கலுக்காகவே தனி நெல் அப்படிங்கிறது அவங்க உறவினர்கள் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த குடும்பத்தில் ஒற்றுமை திகழக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த தை மாதத்தில் நிறைய விசேஷம். தைப்பூசம் வரக்கூடியது, தை அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த முன்னோர்கள் வழிபாடு முடிந்து முன்னோர்களுக்கு அந்த சொர்க்கவாதல் திறக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தை மாதம், அதாவது அவங்களுடைய லோகம் பித்ருலோகத்தை சென்றடையக்கூடிய ஒரு மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் தான். அந்த ஆவணி அமாவாசையிலேருந்து ஆரம்பிக்கிறது இந்த தை மாதம்தான் அவங்களுக்கு வழி அனுப்பக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். பொங்கல் வழிபாடு, சூரியனார் வழிபாடு அப்படிங்கிறதே சொல்லுவோம். சூரியனுக்கு தனி பொங்கலாக வழிபாடு செய்து சூரிய பகவானுக்கே படைப்பது அப்படிங்கிறது உரித்தான ஒரு மாதமாக இந்த மாதம் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி இந்த மாதங்களில் வரக்கூடிய நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த மாதங்களில் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், ரத சப்தமி அப்படிங்கிறத மாதிரி தைப்பூசம், இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் சொல்லலாம். ரத சப்தமி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஷ்மாச்சாரியார் முள்ளு படுக்கையில் படுக்கும்போது அவர் இறந்த நாள் அப்படிங்கிறது சொல்லலாம். அவர் இறந்த நாளை நம்ம ரத சப்தமியாகவும், அன்னைக்கு பீஷ்மாச்சாரியரோட ஒரு பித்ரு தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்னைக்கு எல்லாருமே தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னா, ரத சப்தமி அன்னைக்கு கொஞ்சம் எருக்க இலையும் பச்சரிசியும் பெண்களாக இருக்கும்போது ஒரு துளி மஞ்சளும் 1 ரூபா காயினும் வச்சு அந்த குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சிலர் 7 எருக்க இலை வைத்து தலையில் வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதை செய்ய அந்த பீஷ்மாச்சாரியருக்கு நம்ம தர்ப்பணம் செய்து, ஏன்னா அவர் எல்லாருக்குமே தந்தை ஸ்தானம் இல்லைன்னா குருஸ்தானம்னு சொல்லலாம். அது செய்வதனால் நமக்கு புண்ணியம் மோட்சம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ரத சப்தமியை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவல்கள் நம்ம பார்க்கலாம்.
இந்த மாதிரி தை மாதத்தில் நிறைய விசேஷங்கள், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், சூரிய வழிபாடு, சிலர் வந்து சிறுவாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கிறது, இன்னும் நிறைய 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 தகவல்கள் அப்படிங்கிறது இந்த தை மாதத்தில் தை மாத விசேஷ நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம். நன்றி.